ஆகாஷ்வாணி அகில பாரத நாடகம் களவாடிய காசு ஹிந்தி மூலக்கதை பகவதி சரண் வர்மா, ஹிந்தி நாடக வடிவம் வினோத் குமார், தமிழ் மொழியாக்கம் எஸ் வரதராஜன். களவாடிய காசு நாடகம். யாருங்க? ராணி, ராணி, யாருமா நீ? நீ யாரு சொல்லுமா. நான் நர்ஸ் ஜோதி சார். நர்ஸ் ஜோதி. இப்போ ஞாபகம் வருது. அப்போ நான் இன்னும் குணமாகலை. நர்சிங் ஹோமில் பெட்டில் கிடக்கிறேன். ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்பியாம்மா? ஹலோ, ராமநாதன் பேசுகிறேன். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு? என்ன சொல்கிற? தங்கம் 1,00,000 தாண்டிருச்சா? சரி, ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கு? சார் இந்தாங்க தண்ணி. கொஞ்சம் இருமா. சிவகுமாரா? ராமநாதன் பேசுகிறேன். என்ன நியூஸு? ஏபிசி கம்பெனி ஷேர் ஏறிடுச்சா? அப்படின்னா என் பேரில் ஒரு 4,000 ஷேர் வாங்கிடு. ஆமாம். அப்புறம் இந்த இண்டக்கோ கம்பெனி ஷேர் என்னாச்சு? ஓ, விழுந்துருச்சா? அப்போ அதை விற்காத. இப்போ ஒரு 5,000 ஷேர் இன்னும் கொஞ்சம் வாங்கி போடு. ஆமாம். அதுக்கு மார்ஜின் மணி எவ்வளோ கொடுக்கணும்? 5 லட்சமா? சரி சரி, வாங்கிடுப்பா. ஆமாம், என் டைரி எங்கே இருக்கு? சார் உங்க தலகாணிக்கு லெஃப்ட் சைடில் பாருங்க சார். இதுக்கு மேலே இந்த ஷேரு கீழே விட வாய்ப்பு இல்லை. 2,37,000 7 நாளில் லாபம். அட, அதுவும் நர்சிங் ஹோமில் பெட்டில் படுத்துக்கிட்டே. சார் நீங்க கேட்ட தண்ணி. தண்ணி கேட்டனா நான்? யாரு? மதனா? மதன் வந்துட்டியாப்பா? யாரும் வரல சார். சார் வெளியில இடி இடிச்சிட்டு மழை பெய்யுது. ரூம் ஜன்னல் கதவு காத்துல அடிச்சுக்கிட்டே இருக்கு. சார் என்னாச்சு உங்களுக்கு? காலையிலிருந்து சோனு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, இப்போ என்னம்மா டைம் ஆகுது? 4:10 சார். 4:10? இன்னைக்கு என் மனைவி ராணி கூட வரலையே. அது சரி, இப்படி மழை பெஞ்சா யார் தான் வர முடியும்? பருவமழை ஆரம்பிச்சிருச்சா? அது ஏன் இந்த வருஷம் இவ்வளவு சீக்கிரமா வரணும்? கார் சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. யார் வருவா இப்போ? என்னோட அருமை மகன் மதனா? இல்லையே, அவன் வந்து பார்க்கறதா? வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர். டாக்டர் மீனாட்சி. அஃப்கோர்ஸ். இந்த நேரத்தில் நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. நர்ஸ். டாக்டர் இந்தாங்க இவரோட மெடிக்கல் ரிப்போர்ட். டாக்டர், எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அடாது பெய்கிற இந்த மழையில விடாது உங்க டியூட்டியை பார்க்க வந்திருக்கீங்களே டாக்டர். ஆமா, இது என் டியூட்டி ஆச்சே. சொல்லுவாங்களே, கடமை கண் போன்றது. கடமையை செய்யும் போது இடையூறு மழையோ மின்னலோ வெயிலோ எல்லாம் ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல டாக்டர். ஆனா நீங்க எனக்காக வீட்டை விட்டு வந்திருக்கீங்க. என் மேல உங்களுக்கு எவ்வளோ அக்கறை. ஹலோ, யாரு? கம்பீர்மல், சொல்லுங்க, என்ன விஷயம்? ஆமாம், கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான். நர்சிங் ஹோமில் தான் இருக்கேன். அதனால் என்ன, செத்தா போயிட்டேன். ஆமாம் ஆமாம், சரியா சொன்னீங்க. சார், என்னது இது? ஃபோனில் பேசிட்டே இருக்கீங்க. போகிறோம். இருங்க டாக்டர். 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே ஒரு நர்சிங் ஹோம் இருக்க, அங்கே தான் இருக்கேன். காலையில் வந்துடுங்க, நானும் ஆர்டர் ரெடி பண்ணி சொல்லிடுறேன். ஓகே. பார்த்தீங்களா டாக்டர், இவன் கம்பீர்மல் இந்த கொற்ற மழையில் இடிக்கிற இடியில் எனக்காக என்னை பார்க்க வரான். அவன் சம்பாதிக்கிறதுக்கு இங்கே வரான், அதுவும் இப்போவே. ஐயோ, இடி பாருங்க எப்படி இடிக்குது. இந்த இடி மின்னல் மழையில் எதையும் பொருட்படுத்தாமல் என் மேலே இருக்கிற அக்கறையில் வரான் கம்பீர்மல். ஆமாம் ஆமாம், சரியாக சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ தேவை கம்ப்ளீட் ரெஸ்ட் தான். ஆமாம், ரெஸ்ட். கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட். ஆமாம். நோயும் நொடியுமா பாயும் படுக்கையுமா கிடக்கணும். என் பிஸ்னஸ் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வைக்கணும். பாருங்க, இந்த மொபைல் ஃபோனும் விசித்திரமாக இருக்குது. டாய்லெட்டு போனால் கூட 4-5 லட்சம் பிஸ்னஸ் பண்ணிடுறேன். எல்லாமே இப்போ சாத்தியம் டாக்டர், இந்த ஃபோனை வச்சுக்கிட்டே. பணம்னா பணமும் வாயை திறக்கும்ல. ரெஸ்ட்டுன்னு நீங்கள் சொன்னால் மொபைல் ஃபோன் பண்ணக்கூடாதா? இப்போ கம்பீர் மெல்லு பணம் கொடுக்க வரேன்னு சொல்கிறான், வராதுன்னு சொல்லட்டுமா? ஆமாம்,
உண்மையை சொல்லுங்கள் டாக்டர். இப்போ இந்த இடி மின்னல் மழையில் நீங்கள் இப்போ என்னை பார்க்க வந்தீங்க சொல்லுங்கள். நீங்கள் ஃபீஸ் இல்லாமல் பார்த்துட்டு போவீங்களா சொல்லுங்கள்? இந்த சிட்டியில் இந்த ராமநாதன் மாதிரி கத்தையாக கொடுக்குறவங்க யார் உங்களுக்கு சொல்லுங்கள்? ஓ சார், நீங்க சொல்றீங்க, சரியா தான் இருக்கும். டாக்டர் என்ன சரியாக தான் இருக்குன்னு இழுக்கிறீங்க? சந்தேகமே இல்லை, யாரும் யாருக்கும் தயவு காட்டி வேலை செய்கிறதே இல்லை. என்ன செஞ்சாலும் நாம் நமக்காகத்தான் செய்கிறோம். டாக்டர் நான் சொல்கிறது புரியுதா? ஏதோ சேவை கடமைன்னு யாரும் எதுவும் செய்கிறதில்ல. எல்லாம் காசு பணம் துட்டு மணி மணி. யாரு? யாரும் இல்லையே. யாரு இல்லையா? ஆமா. யாரும் இல்லை. ஆமாம் ஆமாம் டாக்டர், நாங்கள் அட்மிட் ஆகி எத்தனை நாள் ஆகுது? சுமார் 10 நாள் இருக்கலாம். 10 நாள்? 10 நாளாக இந்த ரூமில் அடைப்பட்டு கிடக்கிறேன். அதுவும் தனியாக. 2 நர்ஸு கூட இருக்காங்க, ஒருத்தர் பகலில் இன்னொருத்தர் ராத்திரியில். டாக்டர் இந்த நர்ஸுகள்லாம் எனக்கு தேவையா? உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை சொல்லுங்க. எனக்கு என்ன தோணுதுங்கிறது இருக்கட்டும் டாக்டர். நானும் யோசித்தேன், நல்லா யோசித்தேன். ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் வெறுத்து போய் யோசிக்கிறதே விட்டுட்டேன். ஆனால் இந்த 10 நாளில் சொல்லுங்க சொல்லுங்க, இந்த 10 நாள்ல அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த 10 நாளில் எனக்கு ஒரு புது அனுபவம் கிடச்சிருக்கு டாக்டர். அப்படியா? ஆமாம் டாக்டர், கொஞ்ச நேரம் இந்த நர்ஸை வெளியில் இருக்க சொல்கிறீங்களா? நிச்சயமா. நர்ஸ், போய் வெந்நீர் வச்சு கொண்டு வாமா. வேற யாரும் உள்ள வராம பார்த்துக்கோ, வெளியில இருந்தே. கொஞ்ச நேரம். புரியுதா? சரி டாக்டர். இப்ப சொல்லுங்க டாக்டர். இந்த நர்ஸு கொடுக்குற டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. என்னாச்சு? ஏன் இப்படி சொல்றீங்க? நர்ஸ் ஒழுங்கா வேலை செய்யறது இல்லையா? டாக்டர் இவங்கள மாதிரி நேரத்துக்கு பார்த்து பார்த்து இடத்த எண்ணெயை சுத்தமாக வச்சுக்கிறது, மாத்திரை மருந்து கொடுக்கறது சான்ஸே இல்லை. அப்புறம் என்ன இப்படி வேலை செய்கிறாங்க. சரி, அப்போ இவங்க மேல என்ன கம்ப்ளைண்ட் உங்களுக்கு? டாக்டர் கம்ப்ளைண்ட்லாம் இல்லை, நான் என்னை பற்றி சொல்கிறேன். எந்திரம்னு சொன்னாலே உசுறு இல்லை, உணர்வு இல்லை. ஹலோ மதன். சொல்லுப்பா மதன், எங்கேருந்து பேசுகிறப்பா? ஏர்போர்ட்டா? டெல்லியிலேருந்து கொல்கத்தா போறியா? ஒரு தடவை அப்பா வந்து பார்த்துட்டு போயிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். சரி சரி, வர்றதுக்கு உனக்கு டைம் இல்லை. ஆமாம், வேறு ஃப்ளைட்டு பிடிச்சி போயிருக்கலாமே. ஓகே ஓகே, ஏன் வர முடியலன்னு சொல்கிறியா? பரவாயில்ல, நீ போப்பா. நீ போகிற காரியம் ரொம்ப முக்கியம் மதன். அப்புறம் அப்பா உடம்பா எப்படி இருக்குன்னு கேட்குறியா? அப்படியே தான் இருக்குது. டாக்டர் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்கிறாங்க, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், ரொம்ப பலவீனமாக தான் இருக்கேன். ஒரு வாரத்தில் சரியாயிடுவேன்னு டாக்டர் சொல்கிறாங்க. சரிப்பா, போன வேலையை முடிச்சுட்டு வா. ஓகேப்பா. டாக்டர் கேட்டிங்களா? இது என் புள்ள மதன் மிஷினாக மாறிட்டான். அப்பா பாசம்னு இல்லை, ஒன்றும் இல்லை. அவனுக்கு தெரியும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஆனால் பாருங்க, வேலையில் பிஸி ஆகிட்டான். 5 கோடி ரூபாய் பிஸ்னஸ். நான் ஒன்று சொன்ன கேட்பீங்களா? இங்கே ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு உங்கள் மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் செஞ்சு வைங்களேன். என்ன சொல்றீங்க டாக்டர்? மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதா? அப்புறம் இந்த ரூமே எனக்கு ஜீவசமாதி ஆகிடும். ஆமாம், ஏதோ கல்லறைக்குள்ளே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும், மயான அமைதி. டாக்டர் இதிலிருந்து என்னை மீட்கிறதே இந்த மொபைல் தான். இதெல்லாம் உங்கள் கற்பனை. டாக்டர் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இந்த ரூமில் தனியாக இருக்கேன், தனியாகவே இருக்கேன். கல்லறையில் பணம் மாதிரி. என்ன சார் பேசுறீங்க? படுக்கையில் படுத்திருக்கிற பணம் மாதிரி. அதிலிருந்து வெளியில் வரதான் நான் ஃபோன் எடுத்து பேசுகிறேன் டாக்டர். சொல்ல போனால் உசுரோடு இருக்கவங்ககிட்ட பேசி பேசி நான் உசுரோடு தான் இருக்கேன் அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்திப்பேன். அது வேறையா? தங்கம் வெள்ளி வைரம் எல்லாத்தையும் வாங்கி விற்கிறேன், பங்குகளை வாங்கி விற்கிறேன். என்னோட அரிசி மில்லு மற்ற பிஸ்னஸ் எல்லாத்தையும் தினமும் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கேன். போரும் சார், சார் போரும். உணர்ச்சி வசப்படாதீங்க, பிபி ஏறிடும். டாக்டர் உணர்ச்சி வசப்படக்கூடாதா? ஆமா, வாழ்க்கை உருள்றதே இந்த உணர்ச்சிங்கிற புரட்சியில தான் டாக்டர். ஹலோ, மைசூர்ல இருந்தா? மறுபடி ஃபோனா? நான் ராமநாதன் தான் பேசுகிறேன். ராணி ராணி உங்க ஒய்ஃபா? ஆமாம். ஏன் உடம்பா? உடம்பெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ரொம்ப பெருசாக குணமாச்சுன்னு சொல்லவும் முடியாது,
ரொம்ப கெட்டு போச்சுன்னு சொல்ல முடியாது. கவலைப்படாத, ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு தான் இருக்குது. டாக்டர் மேடம் கூட தான் இருக்காங்க. இப்போ தான் 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம். ஆமாம், நீ ஏதோ ஹெல்ப் சென்டர் ஓப்பன் பண்ணுறதா சொல்லிக்கிட்டு இருந்தியே, சந்தா கொடுக்கணும்ல? அதுக்கு எவ்வளவு? 1 லட்சமா? போதுமா? சார் போரும் சார் நீங்க பேசுறது. இருங்க டாக்டர், நான் என்னவோ நீ ரொம்ப பெரிய தொகையாக கேட்க போகிறேன்னு நினச்சேன். சரி சரி, வர்ற செவ்வாய்க்கிழமை வருவல்ல? திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் 9 நாளா? சரி பரவாயில்ல, செவ்வாய்க்கிழமையே வா, ஒரு கஷ்டமும் இல்லை. சரிம்மா. 1 லட்சம் டாக்டர், எவ்வளவு சின்ன தொகை. தானம்னு கொடுக்குறப்ப இந்த மாதிரியான சின்ன தொகைக்கு யோசிப்பாங்களா என்ன? ஆனால் 10 இந்த நம்பர் என்னோட வாழ்க்கையில் ரொம்ப இடம் பிடிச்சிருக்கு டாக்டர். என்னாச்சு உங்களுக்கு? 10ங்கிற நம்பர் தான் என் பாக்கிய ரேகையை நீட்டி காட்டியிருக்கு. ரோட்டில் திரிஞ்ச என்ன ஆகாயத்தில் நிற்க வச்சிருக்கு. சார் எல்லாமே உங்க கடின உழைப்போட பலன் தான் சார். இதுல நீங்க வெற்றி பெற்றிருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? டாக்டர், வாழ்க்கைன்னு சொல்கிறமே அது என்ன? செயலால் நிரம்பியதே வாழ்க்கை. ஆமா. செயலற்று இருப்பது உயிரற்ற பிரேதத்துக்கு சமம். ஒன்றும் செய்யாமல் கிடக்கிறது பூமிக்கு பாரமாக இருக்கிறது. ஹியர் ஐ அக்ரி டு டிஸ்அக்ரி வித் யூ. நீங்க சொன்னதுக்கு முரண்பட்டே உடன்பட்டிருக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஆனாலும் நீங்க சொல்றதுல உண்மை இருக்கு. டாக்டர், என் கதை ஒரு வெற்றி பயணம். ஓகே ஓகே, போரும். இன்னைக்கு நீங்க ரொம்ப பேசிட்டீங்க, போரும். ரெஸ்ட் எடுத்துக்கலாமே. டாக்டர், இன்னும் நான் என் கதையை ஆரம்பிக்கவே இல்லையே. என் கதையை இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. நல்லது. ஏன் என் பொண்டாட்டி பசங்கள்கிட்ட கூட சொல்லலை. அப்படியா? முழுக்க சொன்ன மாதிரி ஞாபகமும் இல்லை. ஓ. ஆனால் இன்னைக்கு என்னவோ சகஜமாக என்னை பற்றி என் வாழ்க்கையை பற்றி சொல்ல எனக்குள்ள ஒரு உற்சாகம் தானாக வருது டாக்டர். ஓ. எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கிற இதை இன்னைக்கு சொல்லிட்டு நான் விடுதலையாக போகிறேன், பறக்கிற சிட்டுக்குருவியை போல. இங்க பாருங்க, நான் வெறும் டாக்டர் தான். என்கிட்ட எதுக்கு உங்க ரகசியத்தெல்லாம் புட்டு புட்டு வைக்க ஆசைப்படுறீங்க? ஒன்றும் இதால ஆக போறது இல்ல. எனக்கு இன்னும் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க சார், நான் பார்க்கணும் அவங்கள. டாக்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு காசு பணம் செல்வம் மட்டும் இல்லை, 100 வயசு வரை வாழ்கிறதுக்கும் கடவுள் வரம் தருவான்னு இருந்தேன். என் மனசில் எல்லாத்தையும் பூட்டி வச்சுருந்தேன். ஆனால் என்னை சுற்றி சுற்றி இருள் மண்டிக்கிட்டே இருந்தது. அதனால் நான் சொல்லணும்னு நினைக்கிறத சொல்லி தீர்க்கிறதுக்கு ஆசைப்படுறேன். சரி சொல்லுங்க, கேட்குறேன். 20 வருஷத்து கதை. நான் இறக்குமதி ஏற்றுமதி செய்கிற ஒரு நிறுவனத்தில் உதவியாளராக இருந்தேன். நல்லது. மாதம் 3000 ரூபா சம்பளம். இதில் நான், என் மனைவி ராணி, என் பையன் மதன், என் பொண்ணு சோபா. இன்னைக்கு ஒரு நர்ஸு வாங்குற சம்பளத்தில் 10ல் 1 மடங்கு தான் என்னோட மாத சம்பளம். ஒரு நாள் ராம்நாதன், மிஸ்டர் ராம்நாதன். மேனேஜர் சாரோட குரல் மாதிரி இருக்கு. மேனேஜர் சார், இந்த நேரத்தில் கேஷியர் நீங்களுமா? போலீஸ் வேற. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? ஒரு 4:30 மணி இருக்கும். ஏன்? மோகன் குருராஜு 2 பேரும் சொல்றாங்க அவங்க டீ குடிக்க போகும்போது அங்கிருந்து நீங்க கிளம்புனீங்கன்னு. சரியாக தான் சொல்லியிருக்காங்க. அவங்க டீ குடிக்க போகிறப்போ நான் கிளம்பிட்டேன். சரிதான். ஆனால் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு சிவராமகிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்தேனே. சரி, இப்போ என்ன அதுக்கு? கேஷியரோட சேஃப் லாக்ல இருந்து 10 லட்ச ரூபா காணாம போயிருக்கு. உங்களுக்கு தெரியுமா? சார், என்ன சொல்கிறீங்க? 10 லட்சம் காணுமா? எப்படி சார் காணாமல் போகும்? கேஷியர் சார், நீங்கள் யாருக்காவது பேமெண்ட் பண்ணீங்களா? ராமநாதன் சார், இன்னைக்கு மத்தியானம் தானே பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். உங்க கண்ணு முன்னால தானே சார் எடுத்து வச்சேன். சுந்தரம், நீங்கள் பேங்குக்கு போனீங்க தெரியும். ஆனால் எந்த நேரத்தில் லாக்கரில் வச்சுக்கன்னு எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. ஆச்சரியமாக இருக்கு சுந்தரம். அது சேஃப் லாக்கராச்சே, திறக்கவோ உடைக்கவோ முடியாத. அதுக்கான சாவி உங்ககிட்ட மட்டும் தானே இருக்கு. சார், நான் சத்தியமா சொல்றேன் சார், அந்த பைசாவை ஆபீஸ்ல யாரோ தான் திருடி இருக்கிறாங்க. நீங்க என்ன பேங்க்குக்கு அனுப்பினப்போ அந்த சாவியை நான் தவறுதலா அப்படியே மேஜர் டிராயர்ல வச்சுட்டு போயிட்டேன் சார். மேனேஜர் சார், நீங்கள் வேணா என் வீட்டை சோதனை போடுங்க. நான் என்னத்தை சொல்ல, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. மோகன் குருராஜ் 2 பேரும் நாணயமானவங்க. அசிஸ்டண்ட்டு சிவராமன் மேலே சந்தேகப்படவே முடியாது. அப்படின்னா நான் ஒருத்தந்தான். சார், வேணும்னா என் வீட்டை சோதனை போடுங்க சார். இல்ல, உங்க மேல எனக்கு சந்தேகம் இல்ல.
உங்ககிட்ட விசாரிச்சு பார்க்கலாம்னு தான் வந்தேன். உங்களை எனக்கு சோதனை போட விருப்பம் இல்லை. ஆனா நீங்களே சோதனை போட்டுக்கங்கன்னு சொல்லிட்டீங்க. ஊரார் பார்வையில குற்றம் உங்க பக்கம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண சோதனை போட்டு பார்க்க சொல்லிட்டீங்க. மேனேஜர் சார் பரவாயில்ல, பாருங்க சார். ராணி ராணி, நம்ம அலமாரி ட்ரங்க் பெட்டி அதோட சாவியெல்லாம் எடுத்து இவங்களுக்கு திறந்து காட்டு. ஆஃபீஸில் 10 லட்ச ரூபா காணாமல் போயிடுச்சான். மேனேஜர் சார், ரூமுன்னு பார்த்தா இது ஒன்று தான். அப்புறம் வராண்டா, அதை தள்ளி ஒரு சமையலறை, அதில் தான் பசங்க தூங்குறாங்க. நீங்கள் வேணா போய் பாருங்க. இல்ல சோதனை போட அவசியமே இல்லை. இப்படிப்பட்ட வேலையை நீங்க செய்ய மாட்டீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களை சிரமப்படுத்தினதுக்கு மன்னிக்கணும். சார் இங்கே ஒன்றும் கிடைக்கல சார். சுந்தரம், எனக்கு அப்பவே தெரியும். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கடவுளே, என்கிட்ட பைசா இல்ல, நான் அப்பாவி, நான் சொல்றத நம்புங்க ப்ளீஸ். இல்ல சுந்தரம், என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நானும் இங்க உன்னை போல ஒரு எம்ப்ளாயி தான். போயிட்டாங்களா? முட்டா பசங்க என்னத்த பார்த்தாங்க? வறுமை, அடிமை, இயலாமை, இனி எதுவுமே இல்லை. சுந்தரம் அப்பாவி, ஆனால் சுந்தரம் ஒரு முட்டாள். இல்லை அப்படி சொல்ல மாட்டேன். நல்லவன், அப்பாவி நல்ல மனுஷன். தான் குற்றமற்றவன்னு நிரூபிக்க தெரியாத சுந்தரம். இப்படி நேர்மையா நியாயமா இருக்கிறதெல்லாம் சாபக்கேடு. இந்த உலகத்தில் எவன் பெரிய ஆள் ஆக முடியும் தெரியுமா? நியாயம், தர்மம், நேர்மை, உண்மை இப்படி எதுவுமே இருக்கக்கூடாது. பொய் சொல்லணும், ஏமாத்த தெரியணும், இத்தனை செய்யணும். ஆனா அவன் முகத்துல களங்கமே வரக்கூடாது. அந்த அப்பாவி நல்ல நேர்மையான மனுஷன். கேஷியர் சுந்தரத்துக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சது. அப்போ திருடினது யாரு? ஆ, என்ன இப்படி சிரிக்கிறீங்க? அந்த பணத்தை யார் தான் திருடினாங்க? வேற யாரு? நான் தான். நானே தான். ஐயோ, அவங்க என்னோட ரூமு மட்டும்தான் சோதனை போட்டாங்க. என்ன சோதனை போட்டாங்களா? என்ன சோதனை போட்டாங்களா? இதுதான் இந்த கோடீஸ்வரோட உண்மை கதை. ஐயோ. டாக்டர், உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கதையிலிருந்து ஒரு நல்ல படிப்பினை எடுத்துங்களேன். திருடன், மகா திருடன், இது ஒரு கதை. இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் வேறயா? எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இப்போ? பாவமா புண்ணியமா? கையால் ஆகாதவன் வெத்து பசங்க செஞ்சு வச்ச அகராதி சொற்கள். சரிதான். வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை அடையிறத பெரிய விஷயம்னு நினைக்கிறவன் பாவ புண்ணியம் பார்க்க மாட்டான். அவன் தான் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பான். எது சரி எது தப்புன்னு எதையும் பார்க்க மாட்டான். பணம் எவன்கிட்ட இருக்கோ அவன் தான் நேர்மையானவன், அவன் தான் நீதிமான். பணம் மட்டுமே பகவான். உங்களுக்கு வேணும்னா இப்படி இருக்கலாம், வேற யாருமே இதை ஏத்துக்க மாட்டாங்க சார். வெந்நீர் ரெடி ஆயிடுச்சு டாக்டர். உன்னை யாரு உள்ள வர சொன்னது? கொஞ்சம் அந்த தண்ணிய ஆற விடுமா, ஆறின பிறகு கொண்டு வா. ஓகேயா? நீங்க சொல்லுங்க, அப்புறம் என்ன செஞ்சீங்க அந்த பணத்தை வச்சு? டாக்டர், அந்த பணத்தை முன்பணமா வச்சு பல மடங்கு ஆக்குறதுல ஈடுபட்டேன். ஓ, ராத்திரி பகல்னு பார்க்கல. பாவ புண்ணியம், நேர்மை, நாணயம் எதையும் பார்க்கல. சபாஷ். 5 ரூபாய்க்கு பொருளை வாங்கி 50 ரூபாய்க்கு விற்றேன். தங்கம்னு பித்தளையை விற்றேன். பல கம்பெனி ஆரம்பித்தேன். நிறைய மில்லு வாங்கினேன். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் பழமொழியை அப்படியே பிடிச்சிக்கிட்டேன். எந்த வாய்ப்பையுமே நழுவ விடலையே. முன்னேறணும் முன்னேறணும்னு வெறி. முன்னேறினேன், இன்னும் முன்னேறிக்கிட்டே இருக்கேன். செஞ்ச குத்தம் எதுக்கும் நீங்க மாட்டிக்கவே இல்லையா? நானா? முட்டாள் தான் மாட்டிப்பான். பணத்தை பணமா குட்டி போட தெரியாதவன் தான் மாட்டிப்பான் டாக்டர். நீங்க இப்படியே ஒரு பெரிய பணக்காரரா ஆயிட்டீங்க. ஆனா 10 நாளைக்கு மேல ஆச்சு. உங்க ஒய்ஃபு, உங்க பையன், உங்க பொண்ணு யாருமே வந்து பார்க்கலையே. டாக்டர், என் பொண்டாட்டிக்கு இங்க இருக்கிற கிளைமேட்டே ஒத்துக்கல. ஓஹோ. அவ கொடைக்கானல்ல சொந்த இடத்துல தங்கியிருக்கா. பாவம், அவங்களுக்கு நீங்க அட்மிட் ஆகி இருக்கிறது தெரியாதா? தெரியும், தெரியுமே, நல்லாவே தெரியும். அப்புறம் அவ தான் முத நாள் வந்து என்ன அட்மிட் பண்ணிட்டு போனா. அப்படியா? சரி, அப்போ உங்க சன், உங்க டாட்டர்? பையன் அவன் வேலையில மும்முரமா இருக்கான். பொண்ணு வர்றதே கிடையாது. என்னோட ஒரு பெரிய மில்லு அவ பேர்ல எழுதி வாங்கிட்டு மாமியார் மாமனார் வீட்டோட செட்டில் ஆயிட்டான். சரி,
வேலை செஞ்சீங்கல்ல அந்த நிறுவனத்தோட பேர் என்ன ஏன் ஞாபகம் இருக்கா? ஏன் கேட்குறீங்க டாக்டர்? அமர் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிரைவேட் லிமிடெட். அமர் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனமா? டாக்டர், என்னை பற்றி என் ஹெல்ப்பை பற்றி கவலையே இல்லை. அதுக்கு தான் உங்களை வச்சுருக்காங்களே. சார் நான் கிளம்பட்டுமா? நாளைக்கு பார்க்கலாமே. குட் நைட் டாக்டர். குட் நைட் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் டாக்டர். இன்னும் எத்தனை நாள் தான் நான் இங்கே படுத்துக்கிட்டே இருக்கிறது சொல்லுங்கள்? என்ன பண்றது, உங்க ஹெல்த் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகல, ரொம்ப ஸ்லோவா இருக்கே. ஆனால் வந்ததுக்கு இப்போ தேவையில்ல தானே டாக்டர்? நீங்க வேணும்னா இத ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம். ஆனா எதுவுமே சரியாகலையே. புரியலே டாக்டர். சார் இங்க பாருங்க, ட்ரீட்மெண்ட்னாலே நல்லா குணமாகணும். ஏனோ தானோன்னு தெரியற மாதிரி மாற்றம் இல்லை இது. ட்ரீட்மெண்ட் தொடரும் நாள் வரைக்கும் நாங்க நோயாளின்னு தான் சொல்லுவோம். ஆமா, நோய் முழுமையா சரியாகணும்னா அப்பப்ப ஏறி இறங்குற பிபி சுகர் இதை வச்செல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. டாக்டர், நான் குணமாயிடுவேன்ல? என்ன பயந்துட்டீங்களா சார்? பயம் உங்க முகத்தை எட்டி பார்க்கலாமா? கவலைப்படாதீங்க, இன்னும் மேக்சிமம் ஒரு வாரம் நீங்க உங்க ஆபீஸ் பக்கம் போயிடலாம். நல்லா ஆயிட்டு வரீங்க, ஒரி பண்ணாதீங்க. அப்பாட டாக்டர், இப்போதான் தெம்பா பேசியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? நான் தான் பணத்துக்கு தானே உங்க ஹெல்த்தை பாத்துக்கிறேன். ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான். உங்களுக்கு தெரியாததா? பணத்தை எதுக்குற சக்தி உலகத்துல எதுவுமே இல்லையே சார். கரெக்டாக சொன்னீங்க டாக்டர். இதுதான் உலகத்தில் நிலையான சத்தியம். பணத்தோட போட்டி போட இன்னொன்று இல்லவே இல்லை. ஆமாமா, பணத்தால எல்லாத்தையுமே வாங்க முடியுமே. ஒருவரோட சத்தியம், நேர்மை, நாணயம் எக்ஸெட்ரா. டாக்டர், இப்போ இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்க? நீங்கள் டாக்டர், நான் பேஷண்ட்டு. ஆமா ஆமா, நீங்க நோயாளி தான். வாழ்க்கை முழுவதுமே நோயாளியாகத்தான் இருக்க போறீங்க. உங்க நோயை என்னால, என்ன தவிர எந்த டாக்டருமே குணப்படுத்த முடியாது. டாக்டர், இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணுமில்ல சார். இவரை பாருங்க. இவரை தெரியுமா உங்களுக்கு? நீங்க நீங்க யாரு? இங்க எதுக்கு? யார் இவங்க? என்ன ராமநாதன், என்ன மறந்துட்டீங்களா? அடையாளம் தெரியலையா? அமர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியோட சீனியர் கிளர்க் சுந்தரம். சுந்தரம்? இல்ல இல்ல, இருக்க முடியாது. உங்க ஞாபக சக்தி அபாரம் ராமநாதன், அபாரம். நான் அதே சுந்தரம் தான். சுந்தரம்? ஆமா, நீ எதுக்கு இங்க வந்து சுந்தரம்? நான் லாக்கர்ல இருந்து எந்த பணமும் எடுக்கல. உங்ககிட்ட அதுக்கான எந்த ஆதாரமும் இல்ல. பயப்படாத ராமநாதன், நீ திருடினதுக்கு நான் தண்டனையை அனுபவிச்சிட்டேன். உன் பாவத்துக்கான பிராயச்சித்தத்தை நான் பண்ணிட்டேன். 3 வருஷம் ஜெயில இருந்த. உனக்கு தெரியாது ராமநாதன், வீட்டுல என் பொண்டாட்டி, என்னோட 2 பொண்ணுங்க என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? பெரியவ மீனாட்சி, சின்னவ சரண்யா. டாக்டர் மீனாட்சி, நீங்க நீங்க இவர் பொண்ணா? என் மனைவி தன்னோட எல்லா நகையையும் வித்தா. பசங்க டியூஷன் எடுத்து சம்பாதிச்சதுங்க. அக்கம் பக்கத்துல துணி தச்சு கொடுத்தாங்க. பெரியவ மீனாட்சி டாக்டர், சின்னவ சரண்யா ப்ரொஃபசர். இதோ உன் கண்ணு முன்னால நிக்கிறாங்க பாரு. சுந்தரம், சுந்தரம், நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சுந்தரம். ராமநாதன், நான் ஜெயில அடபட்டு கிடந்தேன். அழுவேன், சிரிப்பேன், பைத்தியம் பிடிச்சவன் போல பெணாத்துவேன். செய்யாத தப்புக்கு உள்ள வச்சிட்டாங்களேன்னு வருந்துவேன். என் பொண்டாட்டி புள்ளக்குட்டி என்ன ஆகும்னு ரொம்ப வருத்தப்படுவேன். 3 வருஷம் கழிச்சு விடுதலாகி வந்தேன். யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன இன்சல்ட் பண்ணுவாங்க, அவமானப்படுவேன், திட்டுவாங்க. மலராயிருந்த என் பொண்ணுங்க வாடி போயிட்டாங்க. 3 வருஷமா என் மனைவி நோய்வாய்ப்பட்டு பாதி ஆளாயிட்டா. வீட்டுல ஒண்ணுமே இல்ல. ஐயோ ஐயோ, போதும் சுந்தரம், போதும். சுந்தரம், சுந்தரம், உனக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாம் ராமநாதன். உன்கிட்ட என்னோட கதைய சொல்லணும், அவ்வளவுதான். நான் திரும்பி வந்து பார்க்கறப்போ வீடு வெத்த வீடா இருந்தது. ஒண்ணுமே இல்ல. பயந்து போய் நின்ன. நீ அந்த ரூபாயை எடுத்திருப்பன்னு நான் கனவுல கூட நினைக்கல ராமநாதன். சுந்தரம், சுந்தரம், நீ அந்த பணத்தை என்கிட்ட இருந்து வாங்கிக்க. அப்படி என்ன பார்க்காத சுந்தரம், அப்படி என்ன பார்க்காத. ராமநாதன், நான் பட்ட கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் இழப்பு ஈடு எதுவும் உன்னால கொடுக்க முடியாது. நான் உன்கிட்ட பணத்தை வாங்கறதுக்காக வரல, உன்னை பார்க்கணும்னு தான் வந்தேன், அவ்வளவுதான். நான் நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சவன். என் பொண்ணு இன்னைக்கு தான் சொன்னா, நீ பெரிய கோடீஸ்வரன், நல்ல வசதியா வாழற அப்படின்னு.
ஆனா நீ இப்ப நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா இருக்கிற. உன்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னா. அதுதான் உன்னை வந்து பார்த்துட்டு போலாமேன்னு வந்த. சுந்தரம், அதான் பார்த்துட்டியே, அப்புறம் என்ன? பார்த்துட்டேன், நல்லா பார்த்துட்டேன். நான் கற்பனை செய்யாததை கூட பார்த்துட்டேன். சரி, நான் கிளம்புறேன். இல்ல 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 சுந்தரம், சுந்தரம், உன்னோட ரூபாய நீ திருப்பி வாங்கிக்க, வட்டியோட திருப்பி தரேன். ரொம்ப நாளா என் மனசை வாட்டி எடுக்கிற. என்னோட குற்ற உணர்ச்சியிலிருந்து என்னை விடுதலை செய் சுந்தரம். அப்புறமா நீ போ. நீ எந்தெந்த குத்தத்துல இருந்து எந்தெந்த சாபத்துல இருந்து விடுதலை பெறணும்னு ஆசைப்படுற ராமநாதன்? நீ இப்படி சொந்த பந்தம் இல்லாம இருக்கிற சாபம் நான் விட்டதாவா நினைக்கிற? இல்லவே இல்ல. நீ திருடின அந்த பணம் உனக்கு விட்ட சாபம் அது. ஆமா. ஐயோ சுந்தரம், என்ன மன்னிச்சிருப்பா சுந்தரம், என்ன மன்னிச்சிரு. ராமநாதன், எனக்கு எந்த துரோகத்தையும் நீ பண்ணலப்பா. வீணா என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? நான் எந்த ஜென்மத்திலேயோ பெரிய பாவம் செஞ்சிருக்கணும். அதுக்கான தண்டனையை இப்ப அனுபவிச்சேன். அப்படி செய்யாத குத்தத்துக்கு தண்டனையை அனுபவிச்சு சுய வருத்தம் பச்சாதாபம் எனக்கு வரதே கிடையாது. மீனாட்சி, சரண்யா 2 பேரும் டாக்டராவும் ப்ரொஃபஸராவும் நல்ல பதவியில் இருக்கிறாங்க. 2 பேரும் நேர்மையா நாணயமா அந்தஸ்தான வேலையை பார்க்கறாங்க. இப்போ என்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்ல. என் கூட கை கொடுக்கிற மனைவி, அன்பான பொண்ணுங்க, அதை விட அன்பான மாப்பிள்ளைங்க, பேரம் பேத்தி, என்னோட சுக துக்கத்தை தன்னோடதான் நினைக்கிற அன்பு, பாசம், பரிவு எல்லாம் இருக்கக்கூடிய நல்ல வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு. கடவுள் புண்ணியத்துல நல்ல வயிறார சாப்பிட்டு உன்னை விட நான் ரொம்ப நல்லா இருக்கிற ராமநாதன். இல்ல இல்ல சுந்தரம், இல்ல, நீ போய் பேசுற. சுந்தரம், நீ ஏமாத்துற. ராமநாதன், உன்னை நான் ஏமாத்தல ராமநாதன், நீ தான் உன்னை ஏமாத்திட்டு இருக்கிற. நீ களவாடின பைசா உன்னோட சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் அது களவாடிடுச்சு. அது புரியல உனக்கு? அன்னைக்கு 10 லட்சம் ரூபாய சாமர்த்தியமா களவாடிட்டதா நீ நினைச்ச. ஆனா உண்மையில் அந்த 10 லட்சம் மிச்சம் மீதி இல்லாம எல்லா மன அமைதியையும் சந்தோஷத்தையும் உன்கிட்ட இருந்து களவாடிடுச்சு. இதுதான் உண்மை. சுந்தரம், சுந்தரம், நீ என்ன சொல்ற? நான் களவாடின 10 லட்சம் என்னோட மொத்த சந்தோஷத்தையும் களவாடிடுச்சா? ஆமா ராமநாதன், களவாடின ரூபா ஒன்ன களவாடிடுச்சு. நீ உன் வாழ்க்கைய திரும்பி பாரு. உன்கிட்ட அன்பு காட்ட உன் பொண்டாட்டி பிள்ளை யாருமே உன் கூட இல்லையே. அவங்கள பத்தி நீ நினைக்கல, அவங்க உன்னை பத்தி நினைக்கல. அன்பு இல்ல, உறவு இல்ல, பாசம் இல்ல. உன்கிட்ட மனுஷத்தன்மையே செத்து போயிடுச்சே. அது தெரியல உனக்கு? நீ பொய் பித்தலாட்டத்துல சேர்த்த பணம் காசுல அவங்கெல்லாம் சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உன்னை பத்தி, இந்த பணத்தெல்லாம் சேர்த்து கொடுத்த உன்னை பத்தி அவங்க நினைக்கவே இல்லப்பா. சுந்தரம், சுந்தரம், நில்லு, நில்லு சுந்தரம், 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 பணத்தை நீ களவாடல. உண்மையிலே அந்த பணம் தான் என் சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் களவாடிருச்சு. எல்லாத்தையும் களவாடிருச்சு சுந்தரம். இதுவரை களவாடிய காசு அகில பாரத நாடகம் கேட்டீர்கள். ஹிந்தி மூலக்கதை பகவதி சரண் வர்மா, தமிழ் மொழியாக்கம் எஸ் வரதராஜன், நடிப்பு தொழிலதிபர் ராமநாதனாக எஸ்பிஎஸ் போத்திலிங்கம், மருத்துவர் மீனாட்சியாக என் கௌசல்யா, தனியார் நிறுவன காசாளர் சுந்தரமாக ஆர் ஜெயகோபால், நர்ஸ் ஜோதியாக ஆர் லதா ஆகியோர். வானொலி தொகுப்பு ராஜேஷ் கண்ணன், அமைப்பு KR ஜெய்கணேஷ், எம் ரமேஷ், படைப்பு சென்னை வானொலி நிலையம்.